கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய நாளுக்கான தலைப்பு, தேவன் நம்மோடு இருக்கிறார். வசனம் ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். அன்பானவர்களே, வாழ்க்கையில் சில நேரங்களில் நமக்கு பயமும் கவலையும் வரும். என்னால் முடியுமா என்று நினைப்போம். ஆனால் தேவன் நம்மிடம் பயப்படாதே, நான் உடனே இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஒரு சிறுவன் இருட்டான பாதையில் நடக்க பயந்தான். அவன் தந்தை கையை பிடித்து கொண்டு நடந்தான். உடனே அவனுடைய பயம் போய்விட்டது. ஏன்? தந்தை அவனோடு இருந்தார். அதே போல நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் இருட்டான பாதை போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஆனால் நாம் தனியாக இல்லை. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார். எனவே இன்று எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதீர்கள். தேவனை நம்புங்கள், ஜெபியுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு வரியில் சொல்ல போனால், பிரச்சனைகளை பெரிதாக இருக்கலாம், ஆனால் என் தேவன் அதைவிட பெரியவர். நன்றி. தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.